ஒரு வயசானவர் தெரியாத்தனமா இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லாமே ஃபேக்கா இருக்கு. திடீர்னு இங்கேருந்து தூரத்துல இருந்து எமர்ஜென்சி அலாரம் சத்தம் கேட்குது. என்னடா பார்த்தா ஒரு நியூக்ளியர் பாம்ப தலைகீழ கட்டி தொங்க விட்டிருக்காங்க. இந்த இடத்த அந்த பாம்ப டெஸ்ட் பண்றதுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்காங்க போல. அந்த பாம்பு இன்னும் 1 மினிட்ல வெடிக்க போகுது. அது தெரியாம சோல்ஜர்ஸ் கார் எடுத்துட்டு டவுனுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்துட்டு அலாரம் சத்தம் கேட்டதும் பயந்துட்டு வந்த வழியே திரும்பி காரை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இடையில அந்த தாத்தா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறாரு. ஆனா அது கண்டுக்காம அவங்க கார்ல போயிடுறாங்க. பாம்பு அடிக்கிறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளியறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு தேடுறாரு. ஆனா எதுவுமே கிடைக்கல. அப்பதான் பக்கத்துல ஒரு பிரிட்ஜை பார்க்கிறாரு. அதுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு இவர் உள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாரு. அடுத்த செகண்டே அந்த பாம்பை வெடிக்குது. பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொம்மையும் ஒன்னொன்னா எரியுது. அடுத்த சில நொடிகளில் பார்த்த அந்த பாம்பு அப்படியே வெடிச்சு அந்த டவுனே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுது. கார்ல போனவங்க என்னதான் வேகமா போனாலும் அவங்களால அதுலேருந்து தப்பிக்க முடியல. ஆனா இந்த பிரிட்ஜ் மட்டும் பல கிலோமீட்டர் பறந்து உருண்டு அப்படியே கீழே விழுகுது. பார்த்தா அதுலேருந்து தாத்தா மட்டும் உயிரோடு வெளியே வராரு.